ஹைக்கு மூவிக்கான ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது அபிஷியலா அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூட ரிலீஸ் ஆயிருக்கு. ஆண்ட்ரியாவோட காதி ஃபாரஸ்ட் மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மூவியும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ரவிமோகனோட கரைத்தே பாபு படம் சம்மர்ல ரிலீஸ் ஆக போறதா நிசிப்பா வந்திருக்கு. இதுவே ஒரு பொலிட்டிக்கல் படம். ஸோ எலெக்ஷன் டைம்ல இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. சீக்கிரமே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டையும் எதிர்பார்க்கலாம். அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நான் சொல்றேன். லெஜெண்ட் சரவணனோட அடுத்த மூவி ஃபர்ஸ்ட் லுக்கு பிப்ரவரி 4 மதியம் 2:10 வரப்போகுது. துரை செந்தில்குமார் டைரக்ஷன் பண்ற இந்த மூவிக்கு ஜிப்ரான் மியூசிக் பண்றாரு. சசிகுமாரோட மயிலாடு படம் பிப்ரவரி 13 ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான ரிலீஸ் டேட்டை அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கென் கருணாஸோட யூத் மூவிக்கான தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை ஸ்ரீ குமரன் பிலிம்ஸ் வாங்கியிருக்காங்க. தலைவர் 173 படம் பத்தி சிபி சக்கரவர்த்தி ஒரு சில அப்டேட் இப்ப கொடுத்திருக்காரு. ஏன்னா இந்த படம் மெயினா சூப்பர் ஸ்டாரோட விண்டேஜ் காமெடி அண்ட் மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த மூவிக்கான ஷூட்டிங் மோஸ்டா ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. சோ சூப்பர் ஸ்டாரோட விண்டேஜ் ஸ்டைல்ல ஒரு பக்காவான கமர்ஷியல் படமா இது வரப்போகுது. சாய் அபியங்கர் இப்ப கருப்பு படம் பத்தி ஒரு விஷயம் ஒன்று சொல்லிருக்காரு. அதான் இப்ப பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. என்னன்னா கருப்பு படத்தோட ஃபைனல் அவுட்புட் சூப்பரா வந்திருக்குன்னு அவர் சொல்லிருக்காரு. அண்ட் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது ஒருத்தங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப இவர் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் அதிகமாயிருக்கு ஆடியன்ஸ் கிட்ட. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரசன் மூவில இருந்து விஜய் சேதுபதி விலகிட்டாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் மூவிக்குள்ள இருக்காரு தான். விஜய் சேதுபதியோட ஷூட்டிங் டேட்டுக்கு வெயிட் பண்றதா தான் நியூஸ் வந்துச்சு. 2 மூவி அப்டேட்டை கேட்டிருக்காரு. இன்னும் இதை பத்தி அப்டேட் வரல. ஆனா சீக்கிரமே அப்டேட் வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. மோஸ்டா சம்மர்ல மூவி ரிலீஸ் ஆக எதிர்பார்க்கலாம். சூர்யா 50 எந்த படம் வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில மூவிஸை கொடுத்து கேட்டிருக்காரு. இதுல எந்த படம் வர வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க அனௌன்ஸ் பண்ணாதான் தெரியும். அப்ப நான் சொல்றேன் அனௌன்ஸ் பண்ணதும். மிருதன் 2 வரப்போகுதுன்னு ஜெயம் ரவி சொன்னாரு. அதை பத்தி அப்டேட் இருக்கான்னு கேட்டிருக்காரு. ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு அவர் சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் எதுவும் அப்டேட் கொடுக்கல. சோ மேபி ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிச்சுன்னு தான் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னு தான். இந்த ரெண்டுமே ஒரே சர்டிபிகேட் தான். 12 வயசுல இருந்து அந்த படத்தை பார்க்கலாங்கிறது அந்த சர்டிபிகேட்டோட அர்த்தம். பாகுபலி தி எபிக்கோட ஓடிடி பத்தி கேட்டிருக்காரு. ஆல்ரெடி இந்த படம் ஓடிடில வந்துருச்சு. ஆனா தமிழ் வெர்ஷன் ஓடிடில வரல. அது அப்டேட் வந்தா நான் சொல்றேன். இது பத்தி எனக்கு தெரியல. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது பத்தி தெரிய வரும். இதுக்கான வீடியோ ரெடி பண்ணியாச்சு. மோஸ்டா நாளைக்கு காலையில இந்த வீடியோ வந்துடும். இந்த கொஸ்டின்ஸ் பத்திலாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லாங் வீடியோல இதுக்கான பதில் இருக்கு. ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே கூட போட்டிருக்கேன். சோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ரீசெண்டா போட்ட வீடியோஸ்ல இதுக்கான பதில் எல்லாமே இருக்கு. கருப்பு பெருசார் மூவிக்கான ரிவ்யூ கேட்டிருக்காரு. இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஒரு நல்ல படமா இருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த அளவுக்கு படம் பெருசா இல்ல. சோ எனக்கு படம் பெருசா பிடிக்கல. ரொம்ப ஒரு ஆவரேஜான மூவி தான். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் வெற்றிவேல். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.